நீங்கி, தடைகள்லாம் என்னென்ன தடை இருக்கும் பாருங்கள். நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை இருக்காது. கல்யாண வயசில் பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நகநட்டெல்லாம் கூட எடுத்து வச்சுருப்பாங்க, ஆனால் கல்யாணம் தடைப்பட்டு நின்று இருக்கும். இதெல்லாம் நம்ம உணவுபூர்வமாக அனுபவித்து சில விஷயங்களை தான், நான் கருத்துக்களை கேட்டு உணர்ந்த விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். படிச்சுட்டே இருப்பாங்க பிள்ளைங்க, பாதியில் படிக்காமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு மைண்டு டிஸார்டர் ஆகிட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. வீட்டில் சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள், நம்ம குடும்பத்தை கலைக்கிறதுக்கே 1000 உறவுகள் இருக்காங்க இல்லையா? அது அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு மட்டுமே. இந்த குலதெய்வ வழிபாட்டை நேர்த்தியாக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கி சுபிக்ஷமாக, வேலை குறைவில்லாமல், பணக்குறைவில்லாமல், நிம்மதி குறைவில்லாமல், வீட்டில் சந்தோஷத்திற்கு குறையில்லாமல் நீங்கள் சுபிக்ஷமாக வாழலாம்.